ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? நம்மளோட ஃபிஃப்த்து டேர் தாங்க. நம்ம ஃபிஃப்த்து டேரை நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் கடைக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் டேரி மில்க் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிரியேட்டிவ் டேர்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் வேணால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்ம சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலாமேன்னு பார்த்தா எல்லா இடமும் சோப்பாக இருக்குது. நமக்கு எதுக்குடா சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த அக்காட்ட கேட்டா அந்த அக்கா சொல்லுது, நீ என்னத்துக்கு சோப்பை வாக்கியா, அதான் முட்டை இந்த சைடுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. சரி, அந்த முட்டையை அப்படியே ஒரு ரெண்டெண்ணம் எடுத்துக்கிட்டு ஒன்று சேஃப்டிக்கு தான் அப்படியே டேரி மில்கியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா இந்த கண்டென்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, அந்த தோசை எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி அது இன்னைக்கு செஞ்சு பார்த்துன்னு சொல்லிட்டு உடனே அந்த 2 முட்டையும் எடுத்து உடச்சிட்டோங்க. 2 முட்டையை எடுத்து உடச்சல, ஒன்று சேஃப்டிக்கு வேண்டி கிட்ட வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு டேரி மில்க் வந்து மெல்ட் ஆக வேண்டி அதை வந்து சுடு வெள்ளத்தில் போட்டு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் முட்டையை அடித்து வீத்துனா முட்டைத்தோடு மொத்தம் அந்த இதில் தாங்க இருக்குது, அந்த முட்டைக்கு உள்ள. எங்கள் அம்மா சொல்லுது, என்னத்தை பறக்கிட்டு இருக்கேன்னு, பியானா பறக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டுங்க. நமக்கு கோவம் வந்து அப்படியே திரும்பி பார்த்தா எங்கள் அம்மா சொல்லுது, இல்லாட்டி நீ வயிறு வடிச்சிட்டு தான் கிடப்ப, ஒழுங்கா அதை போய் பறக்குன்னு. சரி, நமக்கெல்லாம் அசிங்க எல்லாம் தொடச்சி போட்டுக்கிட்டு டேரி மில்க் ஒரு வழியாக பிச்சு வீத்தியாச்சுங்க. சரி, அதுவும் வீத்தியதுக்கு பார்த்தாச்சுன்னா அது ஒரு கலரில் வருதுங்க. அந்த கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. சாக்லேட் வந்து கட்டியாக இருந்தால் ஒரு கலரில் இருக்குது, மெல்ட் ஆகுனா இன்னொரு கலரில் இருக்குங்க. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தால் நேரம் விடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிச்சு ஊற்றிக்கிட்டு நல்லா அதை கலக்கு 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 கலக்குன்னு கலக்கியாச்சுங்க. ஆனால் கலக்க கலக்க அது நிறைய அந்த கொஞ்சம் துண்டு 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 துண்டாக கிடக்குதுங்க. ஆனால் அது கலக்கவே முடியலை. சரி, என்னை மன்னிச்சிடுங்க. அதனால நான் என்னால் கலக்க முடிஞ்சது வரைக்கும் தான் நல்லா கலக்கினேன். அப்படியே திரும்பி இனி தோசையை போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேஸை ஆன் பண்ணா அங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டே. கேஸே இல்லை வீட்டில். எங்கள் அம்மையே காலையிலேருந்து அடுப்பில் தான் வச்சியாங்க. என்ன பண்ண? சரி, கண் கலக்கும் அப்படி அதை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தா அடுப்பில் ஒரு 4 கல்லை வச்சு அதெல்லாம் அடுப்பாகுமாங்க. அந்த லெவலில் இருந்து இதில் தான் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு டெய்லி வைக்கும். இருந்தாலும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அதுவும் இந்த வாழையை எடுத்து வச்சேங்க. எம்மா, ஒரு 4 வாழை வச்சதுக்கு முன்னாடி ஏதோ குடங்குடமாக விசர்த்தே ஊற்றியாச்சு, குளிச்ச மாதிரி ஆயிட்டு. அதுலேயும் என் தோசை பார்த்தீங்கன்னா கரிஞ்சு போச்சு. சங்கடமே தாங்க முடியலை. சரி, இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்னு சொல்லிக்கிட்டு அதை அப்படியே எடுத்துட்டேங்க. எடுத்து தின்னு பார்த்தா எப்படி நல்லா தான் இருக்கும். நம்ம எப்படி தந்தாலும் தின்னுவோம். அதனால் நானும் அப்படியே கொண்டு போய் வச்சுட்டேங்க. இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்து. நானும் ஊதி ஊதி பைய எப்படி எல்லாமே பிச்சு தின்னுட்டேங்க. நான் பண்ணதுலேயே இந்த டேர் தாங்க டேஸ்டான டேர். ஓகே, see you guys, நெக்ஸ்ட் டேரில் மீட் பண்ணலாம். பாய்.